மை டியர் யங் லீடர்ஸ் என்று மாணவர்கள் மத்தியில் உரையை தொடங்கிய விஜய், நீட் மட்டும்தான் உலகமா என பரிசு வழங்கும் நிகழ்வில் மாணவர்களிடம் கேள்வி. நீட் மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட வேண்டாம் என ஏற்கனவே அறிவுரை கூறியதாக விஜய் பேச்சு. இதுவரை ஊழலே செய்யாதவர்களை தேர்ந்தெடுங்கள் என வேண்டுகோள். இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சிவில் சர்வீசஸ் தேர்வில் பெரியாருக்கு சாதிய சாயம் பூசும் வகையில் கேள்வி கேட்கப்பட்டதற்கு விஜய் கண்டனம். போதைப் பொருள் போன்று சாதியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். முறையான ஜனநாயகம் இருந்தால் அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்கும். இதற்கு வாக்களிப்பதே மக்களின் முதல் ஜனநாயக கடமை என விஜய் கருத்து. ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். 2 லட்சத்திற்கும் கீழ் தங்க நகை கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் கூடாது. ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்தலாம். ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் ஆலோசனை. ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள நகைக்கடன் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். திமுகவில் துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்த முடிவு என தகவல். பதவிகளில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. கொலை குற்றச்சம்பவங்களில் வழக்குகளை விரைந்து முடிக்க போலி குற்றவாளிகள் கைது. திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்றால அருவிகளில் 6வது நாளாக தொடரும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பால் வியாபாரம் பாதிப்பு. பாமக மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று முதல் 3 நாட்கள் அன்புமணி ஆலோசனை. ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் தனக்கு ஆதரவு திரட்டும் அன்புமணி. 2025-26 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் மேலும் 4 கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கேவி குப்பம், துறையூர், உளுந்தூர்பேட்டை, செங்கத்தில் தொடங்கப்படும் கல்லூரிகள். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தை. கூண்டு வைத்து உடனடியாக சிறுத்தையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. மே 9ஆம் தேதி இரவு பாகிஸ்தானின் தாக்குதலை இந்தியா முறியடித்தது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷரீப் முதல் முறையாக ஒப்புதல் வாக்குமூலம். காசாவில் உணவு கிடைக்காமல் திண்டாடி வரும் மக்கள். உணவு விநியோக மையத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் பதற்றம். ருமானியாவில் கனமழையால் 2 நாட்களாக வெள்ளப்பெருக்கு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்த மக்கள் மீட்பு.
அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உள்ளிட்ட 6 மாவட்ட பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் பனையூரில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த ஆலோசனை நடைபெற இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ 6 மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் ராமதாசினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய சந்திப்புங்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் பெறும்? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது நிர்வாகிகளோடு 3 நாட்கள் ஆலோசனை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கார். அந்த அடிப்படையில் சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. முதல்ல காலையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 6 மாவட்ட நிர்வாகிகளோடு காலையிலும், மாலையில் திருவண்ணாமலை, கடலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், திருப்பத்தூர் உள்ளிட்ட 5 மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். நாளை மறுநாளும் இதே போன்ற மாவட்ட நிர்வாகிகளோடு அனைத்து நிர்வாகிகளும், மாவட்ட செயலாளர் உட்பட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய, நகர, பேரூர் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளோடும் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கும் போதுதான் எத்தனை மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் தெரிய வரும். அனைத்து நிர்வாகிகளும் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்திருக்கிறார். குறிப்பாக அன்புமணி தலைமை ஏற்போம் என்று சில மாவட்ட செயலர்கள் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மருத்துவர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அன்புமணி ராமதாஸ் மீது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி தனக்கான ஆதரவை திரட்டுவதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதாக சொல்லப்படுகிறது. கட்சியில் தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவை மாவட்ட நிர்வாகிகளோடு அதற்கான ஆதரவை திரட்டுவது, அந்த ஆதரவை வெளியில் காட்டுவது உள்ளிட்டவைக்காக இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தன் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளிப்பார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல், கட்சி பணிகள், ஆக்கப்பணிகள், புதிய நிர்வாகிகள் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை இந்த நிர்வாகிகளிடம் அன்புமணி ராமதாஸ் தெரிவிப்பார் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நிர்வாகிகள் வர சற்று தாமதமாகியிருப்பதால் 10 மணிக்கு தொடங்க வேண்டிய கூட்டம் இதுவரை தொடங்கவில்லை. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்கும் என்று பாமகவுடைய நிர்வாகிகளுடைய தகவலாக இருக்குது. சென்னையிலிருந்து சில மாவட்ட செயலாளர்கள், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர், அதே போல ராணிப்பேட்டையிலிருந்து 2 மாவட்டம் இருக்கிறது, அந்த மாவட்ட செயலர்கள் வந்திருக்கிறார்கள். கூட்டம் தொடங்கும் போதுதான் மாநில நிர்வாகிகள் யார் யார் கலந்து கொண்டிருக்கார்கள், யார் யார் வரவில்லை என்ற ஒரு முழுமையான விவரம் கிடைக்கப்பெறும். காயத்ரி. கோகுல், பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து இதற்கு முன்பாக கூட்டப்பட்ட அந்த கூட்டத்தில் பெரிய அளவிலான நிர்வாகிகள் வரவில்லை. அதுவே ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது. இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகாக அன்புமணி தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறாரா? இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவருடைய பதில் அப்படிங்கிறது கிடைக்க பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு சங்கங்களாக, வன்னியர் சங்கம், சமூக ஊடக பேரவை, அது போன்ற ஒவ்வொரு சங்கங்களாக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார். தற்பொழுது அதே போன்ற ஒரு வியூகத்தை தான் அன்புமணி ராமதாஸும் எடுத்திருக்கார். தனித்தனியாக மாவட்டம் வாரியாக இந்த ஆலோசனையை அன்புமணி ராமதாஸ் நடத்த இருக்கார். தனக்கான ஆதரவை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் காட்டுவதற்காக, தனக்கான ஆதரவை வெளியில் இருப்பவர்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த கூட்டமானது நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் சில நிர்வாகிகள், குறிப்பாக பல ஆண்டுகளாக பாமகவில் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய நிர்வாகிகள் எந்த பக்கம் செல்வது, மருத்துவர் ராமதாஸ் அழைத்த கூட்டத்திற்கும் செல்லவில்லை. அன்புமணி ராமதாஸ் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். அந்த கூட்டத்திற்கு செல்லலாமா என்ற ஒரு யோசனையில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சில நிர்வாகிகள் வருவதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸோடு பல ஆண்டுகளாக பயணித்து வந்திருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸோடைய தலைமை ஏற்று சில ஆண்டுகளாக பயணித்து வருகிறார்கள். அதுபோன்ற மூத்த நிர்வாகிகள் எந்த முடிவை எடுப்பது என்று எடுக்க முடியாமல் சில நிர்வாகிகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கூட்டம் தொடங்கும் போதுதான் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டத்திலிருந்து எத்தனை நிர்வாகிகள் வந்திருக்கார்கள், மாநில நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கார்கள் என்ற ஒரு முழுமையான விவரம் தெரிய வரும். இன்னும் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பாமகவுடைய நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. நன்றி கோகுல். கூட்டம் குறித்த தற்போதைய விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.